கிருஷ்ணகிரி நாடாளுமன்ற தொகுதி அதிமுக வேட்பாளர் ஜெயபிரகாஷ் சூளகிரி ஒன்றியத்திற்குட்பட்ட பல்வேறு பகுதிகளில் தீவிர வாக்கு சேகரிப்பு. கிருஷ்ணகிரி நாடாளுமன்ற தொகுதி அதிமுக வேட்பாளராக ஜெயபிரகாஷ் வேப்பனப்பள்ளி தொகுதி சூளகிரி ஒன்றியத்திற்குட்பட்ட ஒட்டையனூர், கீழ்முரசுப்பட்டி, அஞ்சாலம், கூலியம், உள்ளட்டி, பி. கொத்தப்பள்ளி, சென்னப்பள்ளி, சூளகிரி, மாரண்டப்பள்ளி உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் பொதுமக்களிடம் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். அப்போது ஏராளமான பெண்கள் குழந்தைகளுடன் வந்து வேட்பாளர் ஜெயபிரகாஷிற்கு மலர் தூவி ஆரத்தி எடுத்து உற்சாக வரவேற்பு அளித்தனர். பின்னர் பொதுமக்களிடம் வாகனத்தில் நின்று பேசியபோது முன்னாள் முதல்வர்களான ஜெயலலிதா மற்றும் எடப்பாடி பழனிசாமி ஆகியோர் கொண்டு வந்த திட்டங்களை இந்த அரசு கிடப்பில் போட்டுவிட்டதாகவும் அடிப்படை வசதிகள் அனைவருக்கும் கிடைத்திட இரட்டை இலை சின்னத்திற்கு வாக்களிக்க வேண்டுமாய் வேண்டுகோள் விடுத்தார். கிராமங்களில் உள்ள அனைத்து வீடுகளுக்கும் நேரில் சென்று பெண்களிடம் நோட்டீஸ் வழங்கி தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். இந்த நிகழ்ச்சியில் அதிமுக கிழக்கு மாவட்ட செயலாளர் அசோக்குமார் எம்எல்ஏ, மாவட்ட துணை செயலாளர் கலைச்செல்வி ராமன், ஊராட்சி மன்ற தலைவர்கள் செல்வம், மல்லையா, ராஜா என்கிற ஜெயக்குமார், சுப்பிரமணி, ஐடி விங் பிரசன்னா, கூலியம் முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் நாகராஜ், துணைத் தலைவர் குமார், கிளை செயலாளர் சுப்பிரமணிய உடையார், கூட்டுறவு சங்க முன்னாள் இயக்குநர் ராஜேந்திரன், நாகேஷ், சீனிவாசன், ஊர் கவுண்டர்கள் நாகப்பன், முனிகிருஷ்ணன், பெருமாள், உள்ளட்டி ஊராட்சி மன்ற தலைவர் சகுந்தலா சுப்பிரமணி, துணைத் தலைவர் மாரம்மா முனிராஜ், கிருஷ்ணன், சவுந்தரராஜன், தொட்டகவுடு, ராமச்சந்திரன், ஒட்டேகவுடு, மல்லேஷ், சந்திரப்பா மற்றும் தேமுதிக மேற்கு மாவட்ட செயலாளர் எஸ்.எம். முருகேசன், தொழிலதிபதிகளான கமல் ரெட்டி, ஆனந்த ரெட்டி, தேமுதிக மாநில விவசாய அணி துணை செயலாளர் ராமலிங்கம், அவைத்தலைவர் மாதையன் கிறிஸ்டோபர், பொருளாளர் தனபால், சூளகிரி கிழக்கு ஒன்றிய செயலாளர் ராமகிருஷ்ணன், துணை செயலாளர்கள் சீதாராமன், ரகுநாதன், பொதுக்குழு உறுப்பினர் சுரேந்தர் உள்ளிட்ட கூட்டணி கட்சி நிர்வாகிகள் ஏராளமானோர் பல்வேறு கிராமங்களில் தீவிர வாக்கு சேகரிப்பு பணியில் ஈடுபட்டனர். உறுப்பினர் இந்த இப்படி வந்து நிறைய திட்டங்களை சொன்னாங்க. நம்ம தாய்மார்கள் என்ன பண்ணாங்கன்னா போகும்போது 2019 2021 இந்த 100 நாள் வேலையை 150 நாள் பண்ணிட்டாங்க. அப்ப வந்து ஸ்டாலின் வாக்குறுதி கொடுத்தாரு, 150 நாள் வேலையை 100 நாள் வேலையை 150 நாள் பண்றாரு, 300 ரூபாய் கொடுக்குறாரு. இப்ப தேர்தல் அறிக்கையில் என்ன சொல்றாரு, 400 ரூபாய் கொடுக்குறாரு. கேஸ் விலையை குறைக்கிறாரு. நீ என்ன சொன்ன 2020 100 ரூபாய் கேஸுக்கு மானியம் கொடுக்குறேன் குட்டியா. இப்ப வந்து கேஸை வந்து 500 ரூபாய் கொடுக்குறேன். பெட்ரோல் டீசல் விலையை குறைக்கிறேன்னு சொன்னாரு, அதுவும் முடியல. பெட்ரோல் டீசல் விலையை இவர் வந்து ஜெயிச்சு வந்த பிறகு மத்தியில் இந்திய கூட்டணி வந்தா 500 ரூபாய் கேஸும் பெட்ரோல் 75 ரூபாய் கொடுக்குறாங்க. அது சாத்தியம். அதே போல கல்வி கடனை தள்ளுபடி செய்வோம் என்று சொன்னார்கள், நீட் தேர்வை ரத்து செய்வோம் என்று சொன்னார்கள், விவசாய கடனை தள்ளுபடி செய்வோம் என்று சொன்னார்கள், மாணவ செல்வங்கள் பெற்ற வங்கியை பெற்ற கடனை கல்வி கடனை தள்ளுபடி செய்வோம் என்று சொன்னார்கள், அது அரசை ஏற்றுக்கொள்ளும் என்று சொன்னார்கள். கிடையாது. சட்டம் ஒழுங்கு பாதிக்கப்பட்டிருக்கிறது. எங்க பார்த்தாலும் ஒரு சமுதாயத்தையே அழிகின்ற நிலை உருவாக்கி இருக்கின்றது. கஞ்சா எங்க பார்த்தாலும், லாட்டரி டிக்கெட், கள்ளச்சாராயம், அதோடு மட்டும் இல்லாமல் பெண்கள் பாதுகாப்பாக நடவ முடிவதில்லை, படிப்பறி, அதே போல பார்த்தீங்கன்னா கூலியர்கள் நிறைய தின்னு போயிடுவாங்க. இப்படி இருக்கின்ற இந்த சூழ்நிலையில் நாங்கள் விட்டு சென்ற பணியை, நாடாளுமன்ற உறுப்பினராக விட்டு சென்ற பணியை தொடர வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய அன்பு சகோதரர் ஜேபி என்கிற ஜெயபிரகாஷனுக்கு வாக்களிக்கிறீர்கள் சொன்னால் 6 மொழியிலே பேசக்கூடியது. 6 மொழி, தமிழ், இங்கிலீஷு, ஹிந்தி, கன்னடம், மலையாளம், உருது, 7 மொழி பேசக்கூடிய. எனக்கு கூட 3 தெரியும், இங்கிலீஷ் தெரியும், தமிழ் தெரியும், தெலுங்கு கொஞ்சம் பழைய வேப்பன். ஆனால் 7 மொழி பேசக்கூடிய ஒரு நல்ல வேட்பாளரை தந்திருக்கின்றார்கள். இந்த தாய்மார்களை கெஞ்சி கேட்டுக்கிறேன், நீ எந்த பக்கம் சாயங்களோ அந்த பக்கம் ஜெயிச்சிருவாங்க, போன பக்கம் அந்த பக்கம் போச்சு வந்துட்டீங்க, நம்பாதீங்க. கருணாநிதியும் கருணாநிதி குடும்பமும் பொய் சொல்லியே பார்க்கின்ற குடும்பம். அப்ப முதலமைச்சர், மகன் அமைச்சர், தங்கச்சி எம்பி, மாமன் மகன் எம்பி, குடும்பமே வாக்களிக்க வேண்டும் என்று உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிட்டு வாக்காளரை சந்திக்கின்ற நிகழ்ச்சியை இந்த பகுதியில் சிறப்பாக ஏற்பாடு செய்து நடத்தி கொண்டிருக்கிற எக்ஸ் ஊராட்சி மன்ற தலைவர் நாகராஜ், ஊராட்சி மன்ற துணைத் தலைவர் குமார், டைரக்டர் ராஜேந்திரன், சினிமா டைரக்டர், ஊர்கள் நாகேஷ், சீனிவாச, நாகப்பா,
அதிமுக மிகப்பெரிய கட்சி சொல்லியிருந்தா பேர் சொல்லி சாயங்காலம் சொல்லலாம். சொல்லுப்பா குமார். சரி, யார் பேர் தான் விட்டுருந்தா கோச்சுக்காதீங்க, எல்லார் பேரும் சொல்லதான் வச்சுக்கோங்க. அதே மாதிரி வந்து நம்ம தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தில் யாரும் இருக்கிறாங்க, நம்ம ஊர்ல மொத்தம் உயிருக்காங்க. யாரு? பெருமாள். தேசிய முற்போக்கு திராவிட பெருமாள், பாலு, வெங்கடேசன், நாகேஷ், சிவா. சரியா? போதுமா? எல்லாருக்கும் நன்றியை தெரிவித்து தமிழகம் அவங்களுக்கும் நன்றி தெரிவித்து நிகழ்ச்சியை சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கிற ஒன்றிய செயலாளர் உட்பட அத்தனை நிர்வாகிகளுக்கும் என் மனமார்ந்த நன்றியை மாவட்ட கழகத்தின் சார்பாக நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இப்போது வேட்பாளர்கள் உங்களுக்கு ஆதரவு வாக்காளர் பெருமக்களே, பெரியோர்களே, தாய்மார்களே, வருகின்ற 19ஆம் தேதி நடைபெற இருக்கின்ற நாடாளுமன்ற தேர்தலில் எனக்கு வாய்ப்பளித்த அண்ணன் கழக பொதுச் செயலாளரும் முன்னாள் அமைச்சர், இந்நாள் எதிர்கட்சி தலைவர், கழகத்தின் பொதுச் செயலாளர் அவர்கள் ஆசையுடனும் மண்ணின் மைந்தன் கழகத்தின் துணை பொதுச் செயலாளர், வேப்பனப்பள்ளி சட்டமன்ற உறுப்பினர் மற்றும் எனது அரசியல் ஆசானியுடைய வழிகாட்டி அவர்களுடைய நல்ல ஆசையுடனும் கிருஷ்ணகிரி கிழக்கு மாவட்ட செயலாளர் அன்பு அண்ணன் கிருஷ்ணகிரி சட்டமன்ற உறுப்பினர் அசோக் அண்ணன் அவர்கள் ஆறுதலையும் எனக்கு இரட்டலை சின்னத்தில் வாக்களித்து மாபெரும் வெற்றியை பெற்றுக் கொடுக்குமாறு உங்கள் பாதங்களை தொட்டு வேண்டி வணங்கி கேட்டுக்கொள்கின்றேன். நன்றி, வணக்கம். మీ దగ్గరికి మీ ఇంటి వద్దకు వచ్చి ఓట్లు సేకరిస్తున్న మన అభ్యర్థి గుర్తు రాచిల 5 ఏళ్ల 2 దఫాలు వ్యవసాయం లోన్లు వచ్చిందే తల్లిబడి చేసిండే ఎక్కువ మా తల్లిదండ్రులకి అట్లా కాలం పోయి ఈ పొద్దు వచ్చిందే గవర్నమెంట్ లా మన అమ్మ అక్కలారా అమ్మలారా ఒక పేద కుటుంబానికి వాళ్ళు 100 రూపాయలు ముయ్యేసిండారంటే మీరు చెప్పే మాట వింటాను. ఒక ఫంక్షన్కి వచ్చేలే వాళ్ళు ఈ పొద్దు వస్తారు ఏమారి. உங்கள் பகுதி செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கிறிஸ் டிவி தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.